أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وكم أهلكنا من قرية بطرت معيشتها فتلك مساكنهم لم تسكن من بعدهم إلا قليلا وكنا نحن الوارثين. மேலும் எத்தனையோ ஊர்களை நாம் அழித்து விட்டிருக்கின்றோம். அந்த ஊர் மக்கள் தங்களுடைய அதிகப்படியான வாழ்க்கை வசதிகள் குறித்து கர்வம் கொண்டிருந்தார்கள். இதோ பார்த்துக் கொள்ளுங்கள், இவை அவர்கள் குடியிருந்த இல்லங்கள். இவற்றில் அவர்களுக்கு பின்னர் யாருமே வசிக்கவில்லை, ஒரு சிலரை தவிர. இறுதியில் நாமே வாரிசுகளாகிவிட்டோம். وَمَا كَانَ رَبُّكَ مُهْلِكَ الْقُرَى حَتَّى يَبْعَثَ فِي أُمِّهَا رَسُولًا يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِنَا وَمَا كُنَّا مُهْلِكِ الْقُرَى إِلَّا وَأَهْلُهَا ظَالِمُونَ. மேலும் இறைவன் எந்த ஊர்களையும் அழிப்பவனாக இருந்ததில்லை, அவற்றின் மத்தியில் மக்களுக்கு நம்முடைய வசனங்களை ஓதிக் காட்டும் தூதர் ஒருவரை அனுப்பாத வரையில். ஊரில் வாழ்பவர்கள் கொடுமை புரிபவர்களாயிருந்தாலே தவிர அந்த ஊர்களை நாம் அழிப்பவர்கள் அல்லர்.